எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டுமா. எங்கள் மக்களே, ஸ்டாலின் தொடரணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற முடிவை தமிழக மக்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் எப்பொழுது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சாரோ அப்போவே ஸ்டாலின்லாம் தொடர முடியாது, தமிழ்நாடு வெல்லட்டுன்னு பொய் சொல்லிட்டு பொய்யான ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டு, ஏங்க தமிழ்நாடை மிகப்பெரிய கடங்கார மாநிலமாக மாற்றின பெருமை யாருக்கு இருக்குது தெரியுமா? இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவங்கள விட 2021 26 ஆட்சி பண்ணார்ல திரு ஸ்டாலின் ஐயா அவங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் வரலாறு காணாத கடன் அதிகமாக தமிழ்நாடு வாங்கியிருக்குது. இந்த பணத்தில் வாங்கி என்ன பண்ணினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் கேள்வி கேட்க முடியுமா? ஆனால் மக்கள் சார்பாக விஜய் அவர்கள் கேள்வி கேட்க முடியும். விஜய் அவருடைய தொண்டர்கள் கேள்வி கேட்க முடியும். விஜய் அவர்களுடைய நிர்வாகிகள் கேள்வி கேட்க முடியும். வேற யாருக்காவது திமுக இருக்கிறவங்களா சரி, அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஊழலை பத்தி பேசுறதுக்கு, லஞ்சத்தை பத்தி பேசுறதுக்கு உண்டான அருகதை இருக்கா? நீங்க சொல்லுங்க. மதுபானங்களை மதுக்கடைகளை மூட வைக்க போறேன்னு சொல்லி பேசுறதுக்கு அது அருகதை இருக்கா? அப்ப புதுசா யாராவது ஒருத்தர் இதெல்லாம் ஒழிக்கிறேன்னு ஒருத்தர் வராங்க, மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்கள எதிர்ப்பா இருக்கட்டும், வேற எவனோட கைக்குலியில வச்சு கடுமையா விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை தான் இந்த திமுக ஆளுங்கட்சியும் ஏற்கனவே ஆண்ட அதிமுக பண்றாங்களே தவிர, நல்லவன் ஆட்சிக்கு வந்தால், அதாவது அரசியலுக்கு வந்தா அவனை நல்ல வளர்ச்சி விட மாட்டாங்க அப்படிங்கிற உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். ஆனா இது எல்லாம் உடச்செறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி பாருங்க, கீழே விழ வச்சா கூட எந்திரிச்சு சுயமா வர்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் மட்டும் கிடையாதுங்க. விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இளைஞர்கள் சக்தி, மக்களுடைய பேராதரவோட தான் விஜய் அவர்கள் எவ்வளவு தூரம் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பர்சனல் அட்டாக் கூட நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு அவர் ஒடியாராரு, அரசியல் காலத்தில் ஸ்ட்ராங்கா தில்லா நிக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா மக்களுடைய படைதாங்க, இளைஞர்களுடைய படையால தான் அவர் இன்னும் அரசியல் களத்தில் நிக்க முடியுது. இப்ப நாளைக்கு நான் ஆக்சுவலா போன பதிவில் நாளைக்குன்னு சொல்லியிருந்தேன், ஆனா நாளைக்கு இல்ல, நாளைக்கு அதாவது மார்ச் மாசம் 30ஆம் தேதி பெரம்பூர்ல இருக்கக்கூடிய கொடுங்கையூர்ல தான் அவருடைய முதல் அரசியல் பிரச்சாரம் தொடங்குது. அதுல விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் வரட்டுமே, பேசட்டுமே, அதுக்கப்புறம் மக்களுடைய எழுச்சியை நம்ம பார்க்க போறோம். இந்த திமுக ஆளுங்கட்சியையும் அதிமுகவையும் தமிழக மக்கள் தூக்கி எறிய